வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாதரா பண்டில், ஒபிட்டோ பண்டில், பெயின் பண்டில், மினாட்டோ பண்டில் எந்தெந்த ஈவெண்ட்டில் வருது, எந்த டேட்டில் வருது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரையும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, வீடியோக்கு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க, வளன்னு பேசிக்கிட்டே எல்லாமே சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பண்டில் மாதரா உச்சியா பண்டில் தான் பார்க்க போகிறோம். நருட்டோ சாப்டர் 1ல் சாஸ்கே பண்டில் எப்படி ரிங்கி வீட்டில் கொண்டு வந்தாங்களோ அதேமாதிரி தான் நருட்டோ சாப்டர் 2ல் மாதரா பண்டலையும் ரிங்கி வீட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. மாதரா பண்டில் மட்டும் இல்லை, வரப்போகிற எல்லா பண்டிலுமே ரிங்கி வீட்டில் தான் வரப்போகுது. இந்த பண்டில் வரப்போகிற கன்ஃபார்ம் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நிச்சயமாக இந்த பண்டில் வந்துடும். இந்த பண்டிலுக்கு மொத்தம் 3 எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. எலிமினேட்டிங் எஃபெக்ட்டு, நாக்டவுன் எஃபெக்ட்டு, மெடிக்ட் எஃபெக்ட்டு. 3மே பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற பண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவிட்டோட பண்டில் தான். இந்த பண்டிலும் எதில் கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிங் வீட்டில் தான் கொண்டு வர போகிறாங்க. எல்லா பண்டிலுமே ரிங் வீட்டில் கொண்டு வந்து நல்லா காசு பார்க்குறாங்க கரீனாக்காரங்க. இந்த பண்டில் என்றைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி தான் வரப்போகுது. 20ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடும் இந்த பண்டில். ஒபிட்டோ பண்டில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். இந்த பண்டிலுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்டில் எடுத்து வந்துருக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதேமாரி தான் 20ஆம் தேதி வரும். மாற்றம் எதுவும் இருக்காது, இப்படியே தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்க்க போகிற பண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்காட்சுக்கியோட தலைவன் பெயினோட பண்டிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இந்த பண்டில் என்றைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் டேட் வந்து ஆகஸ்ட் 8 தான். ஆகஸ்ட் 8 கண்டிப்பாக இந்த பண்டில் வந்துடும். இந்த பண்டிலுக்கு பதிலாக பெயின் ஃபுல்லாக அக்காட்சுக்கி ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிற மாரி ஒரு பண்டில் போட்டு வந்துருக்கலாம். சட்டை கிளியாத மாரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த 3 பண்டலுக்குமே ஃபஸ்ட்டு ஸ்பின்னு ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பண்டலுக்கும் 10 ஸ்பின்னு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே கொடுக்காங்க கரீனாக்காரன். அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 10 ஸ்பின்னு தானே, கொஞ்ச நேரம் கேம் விளாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியாவது 10 ஸ்பின்னை பண்ணி பாருங்கள். உளுந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் யாருக்கும் இந்த பண்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான். அப்படி யாருக்காவது கொடுத்தாங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது உச்சியா MP40 தான். இந்த MP40 பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சும்மா அனிமேஷன்லாம் ஒரு மிரட்டி விட்ருக்கேங்க, பார்க்குறதுக்கு சும்மா பக்காவாக இருக்குது. உச்சியா MP40 கன்று எதில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உருப்படாத மட்டும் ரிங்கி வீட்டில் தான் வரப்போகுது. கரீனாக்காரன் முடிவு பண்ணிட்டான், நருட்டோ சாப்டர் 1ஓட நருட்டோ சாப்டர் 2ல் கொள்ளாதப்போ பார்த்துருவிடான்ட்டு. பண்டெல்லாம் கூட ரிங்கி வீட்டில் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போய் ரிங்கி வீட்டில் விட்றாங்க. இவங்களை என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வாங்க அடுத்த டாப்பிக்கில் போவோம். இது இன்றைக்கி வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் சீக்கிரமாக வந்துடும். MP40 பேஸ் பண்ணி கண்டிப்பாக இப்படி ஒரு ரிங்கி வீட்டு இருக்குது. இந்த MP40க்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன், சிங்கிள் டேமேஜ், -3 ரீலோட் ஸ்பீடு. நல்ல பவர் தான் கொடுத்துருக்காங்க கன்னுக்கு. இந்த கன்னை நம்ம 3 மோடாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்டாச்சியோட மாங்கேக்கு செரிங்கன், மாதரோட மாங்கேக்கு செரிங்கன், சாஸ்கேயோட மாங்கேக்கு செரிங்கன். இது 3 செரிங்கன்னு வச்சு தான் பேஸ் பண்ணி இந்த கன்னை உருவாக்கியிருக்காங்க. சரி, கன்று தான் ரிங்கி வீட்டில் வருது. இந்த கன்னோட ஃபைனல் ஷாட்டையாவது விட்டு வச்சானுங்களா, தூக்கி ஒன்றரை விளையாட்டு ஈவெண்ட்டில் போய் விட்டு வச்சுருக்காங்க. சரி, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வாங்க அந்த ஃபைனல் ஷாட்டையாவது போய் பார்ப்போம். இந்த ஃபைனல் ஷாட்டை எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ அனிமியில் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ ஒரு மரம் ஒன்று முளைச்சி நிற்கும், டேவன் ட்ரீ. அதை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஃபைனல் ஷாட்டை சும்மா பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க, குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை கேட்டாலே போதும் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாகிடுவீங்க. மிஸ்ட்ரி சப் தான். தலைவன் மினாட்டோ நம்பிகாசியா பண்டில் மிஸ்ட்ரி சப்பில் கன்ஃபார்ம் ஆகிட்டு, 100% கன்ஃபார்ம் ஆகிட்டு. கரீனாக்காரன் பண்ணதுலேயே உருப்படியான வேலை இந்த மிஸ்ட்ரி சப் தான். ரொம்ப மாதம் கழிச்சு இந்தமாரி ஒரு மிஸ்ட்ரி சப் வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த மிஸ்ட்ரி சப் சும்மா பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பண்டில் என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, 100% கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. 3ஆம் தேதி இந்த பண்டில் நம்ம கேம்குள்ளே இருக்கும். நருட்டோ சாப்டர் 2ல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டில் இது. என் தலைவன் மினாட்டோ நமிகாசே. உங்கள் யாருக்கெல்லாம் மினாட்டோ பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பண்டில் சும்மா ஒருத்து பண்டிலுங்க. ஹெட்டு ஒருத்து, ஃபேண்டு ஒருத்து, சட்டை ஒருத்து, ஷூ ஒருத்து, பண்டிலே ஒருத்து பண்டிலுங்க. இந்த பண்டில் மட்டும் வரல, மினாட்டோட எமௌண்ட்டும் வருது. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த எமௌண்ட்டை, பக்காவாக இருக்குது, எது குறையுமே சொல்ல முடியாது. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு குனாய், மினாட்டோட குனாய். இந்த மிஸ்ட்ரி ஷாப்புக்கு 90% வரையும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யாருக்காவது 90% விழுந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்களாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் தெரிஞ்சிக்க முடியும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதேமாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் கூட வந்து நான் உங்களை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே பாய்.